தோரனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உள்ளி, 2 பெரிய வாழைக்காய், ஒரு உள்ளி. இனி நறுக்க போகிறோம். வாழைக்காய்க்கு தண்ணி நிறைய தண்ணி வைக்கணும், அப்போ தான் அது குழையாது, ஒத்தையாக இருக்கும். அதில் என்ன செய்யணும், கொஞ்சம் உப்பு போடணும். அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போடணும். நான் போட்டிருக்கேன். வாழைக்காய் காட்டுனேன், அப்போதே வாழைக்காய் நான் வெட்டி வச்சுருக்கேன். எந்த அளவில், இந்த அளவில். இந்த தோலை அப்படியே எடுத்துட்டு இனி என்ன செய்யணும், தண்ணியில் போடணும். தண்ணி கொதிச்ச பிறகு தான் போடணும், அதுக்கு முன்னே போடக்கூடாது. உப்பு போட்டு வச்சுருக்கேன், தண்ணி கொதிச்ச பிறகு போடணும். மஞ்சப்பொடி அளவா, தேங்காய் ஒரு பிடி தேங்காய். உங்களுக்கு தேங்காய் அவ்வளோ வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம், சரியா? ஜீரகம் 2, வத்தல் பொடி, மிளகு, அம்மி இருக்கவே அம்மியில் வேணா 2, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, திருப்பி வெள்ளைப்பொடி, இந்த 3 வெள்ளைப்பொடி, சின்ன வெங்காயம் கிடக்கா, இவ்வளோ உள்ளி நான் வச்சுருக்கேன், சின்ன உள்ளி. இது கொதிக்குது. இது தோரனுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சு வந்துட்டு நான் பொடி கல்யாண வீட்டில் உள்ள வாழைக்காய் அது வேறு. தொலியோடி பாளையங்கொட்டான் பழத்தில் உள்ள வாழைக்காயை தொலியோடி போட்டு செய்வாங்க, அது வேணும்னா ஒரு நாள் போடு. இது நமக்கு வீட்டில் செய்யக்கூடியது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி இந்த காய் வந்து இப்படி ஒத்தையாக இருக்கணும். இது பேயங்காயாகும், பேயங்காயில் செய்தால் தான் இது ருசியாக இருக்கும். ஏத்த வாழைக்காயிலையும் செய்யலாம். ஏத்த வாழைக்காய் கிடைச்சாலும் அதானா நல்லா வேக விடணும். இதை நல்லா வேக விடக்கூடாது, தண்ணி கொதித்த உடனே இதை எடுத்துடணும். இப்போ தண்ணி கொதிக்கும் உடனே இதை எடுத்துடணும், அல்லாட்டி குழஞ்சி அவ்வளோ சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடணும். உப்பு போட்டு ஊற்றிருக்கேன், வச்சுட்டு காட்டுவேன். எண்ணெய் ஊற்றியேன், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொறுன்னு. கடுகு, வத்தல் தீர்ந்து போச்சு, அதனால் வத்தல் போடலை. நீங்கள் வத்தல் மிளகு போட்டுக்கிடுங்க. என்ன சமையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சம்பா அரிசி இருந்தால் அது பொங்குங்க. சம்பா அரிசி, பெரிய அரிசி சோறு சூப்பராக இருக்கும். பொன்னி அரிசிக்கெல்லாம் நல்லா இருக்காது. மற்றபடி வேறு உருண்டை அரிசி, பெரிய அரிசி, சீரோ அரிசி, ஜெயா அரிசி, சம்பா அரிசி இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒத்தையாக இருக்கும், ஒன்று கூட ஒட்டாது, அழகாக வெந்துடும். இப்படியே எடுக்கணும். சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு அவிச்சிட்டு நான் தட்டிட்டேன். இனி மசாலா. இங்கே ஏத்த வாழைக்கையும் இப்படி செய்யலாம். தண்ணியில் வேக விடணும், அது கொஞ்சம் நல்ல வேக விடணும். ஏன்னா அது காய் வந்து கல் மாதிரி இருக்குமே, அதனால நம்ம உழவு இந்த மஞ்சள் பொடிக்க வாடையெல்லாம் போகணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி மஞ்சள் பொடி நாரும் சுண்டணும், நல்லா ஒட்டாது. இப்படிப்பட்ட இது இருந்ததுன்னா
இப்படிப்பட்ட சீன் சட்டி இரும்பு சட்டி இருந்ததுன்னா அதில் வச்சு செய்யணும் என்ன. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்ல சத்து. சோறை போட்டதில் விரவி எரிப்பை குறைச்சி போட்டுக்கிடுங்க. போட்டு அவிச்சோம், ஆனால் பத்தாது. ஆனால் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு இது கூட ஒட்டாது. ஒத்தையாக இருக்கும். ஒத்தையாக இருக்கா? இப்படியே செய்யுங்க. பொறுமையாக செய்யுங்க, துருசமாக செய்யக்கூடாது. எந்த பொருள் செய்தாலும் பொறுமையாக சமாதானமாக செய்யணும்.